நிறைய பேர் கேட்குறீங்க சம்மருக்கு ஸ்கின் கேர் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுதான் டாபிக்கே. ஹாய், ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேஸ் ஸ்கின் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சம்மர் வந்துடுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்குது. வின்டருக்கு யூஸ் பண்ண அதே ஸ்கின் கேர் தான் சம்மருக்கு ஃபாலோ பண்ணணுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, அதே ஆசிட்ஸை இந்த ஆசிட்ஸை யூஸ் பண்ணலாமா, சில பேருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு கூட வந்துட்டு தெரியாதது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறீங்க. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்பர் 1, வின்டருக்கு யூஸ் பண்ண ஸ்கின் கேருமே சம்மருக்கு யூஸ் பண்ண ஸ்கின் கேருக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னென்னலாம் நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, ஒரு சன்ஸ்க்ரீனை நீங்கள் கண்டிப்பாக அங்கே யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப வந்துட்டு நம்ம ஹைட்ரேஷன், நம்மளுக்கு ட்ரைனஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம டீல் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்துட்டு ரொம்ப ஆயிலி ஆக போகுது ஸ்கின். ஸோ ப்ராடக்டோட யூசேஜ், ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சிலாம் கொஞ்சம் லைட் ஆக போகுது. பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்பயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த கிளென்சர்லேருந்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் நல்லா நொர வர மாதிரி இருக்கிற கிளென்சர்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர். ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், மாண்டிலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஆசிட் பேஸ்டு ஃபேஸ் வாஷஸ், அசிலிக் ஆசிட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேஸ்ட் ஃபேஸ் வாஷஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. அந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வெரைட்டியாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு வின்டர்ஸில் யூஸ் பண்ண அதே ஃபேஸ் வாஷுமே சம்மரில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தேய்க்காம ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு மேலே வச்சுக்காதீங்க. ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களாம் இருந்தால் 2 times 3 times வாஷ் பண்ணால் போதும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, ரொம்ப க்ரீஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 times ஃபேஸ் வாஷை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நடுவில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கிற டைம்லாம் ஜஸ்ட்டு நார்மல் வாட்டரை வச்சு நீங்கள் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போல்லாம் நிறைய மிசிலர் வாட்டர் பேட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுற சொஃபஸ்டிகேஷன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு காய விடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் ரெடி ஆகிற ரூம் வந்துட்டு நல்லா காத்தோட்டமா இல்லாட்டி ஃபேன் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வேர்வையிலேயே நீங்கள் அடுத்து ப்ராடக்ட் போட ஆரம்பிக்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது. வேர்வை எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி அக்ளூஷன் ஆகிட்டு அதுதான் வேர்க்கூருக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்வியஸாக வந்துட்டு டோனர், சீரம்லாம் வந்துட்டு காத்தால் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு வச்சுப்போமா. உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. யூஸ் ஆகாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாய்ஸ்சரைசரே போதுமானது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் ப்ராடக்டே மாய்ஸ்சரைசிங் ப்ராடக்டாக இருந்தால் அதுவே போதும். ஸோ மாய்ஸ்சரைசரை எப்படி சூஸ் பண்ணலாம்? எதர் வாட்டர் பேஸ் இல்லாட்டி ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் போதும். ஒரு தின் லேயராக போட்டுக்கோங்க, அதுவே போதுமானது. அடுத்தது வரது தான் முக்கியமான சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படிங்கிற அந்த வெரைட்டிக்கு கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் தான் சூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஃபியூஷன் ஃபார்முலாஸ்ன்னு நிறையா வருது, அது சூஸ் பண்ணாலே போதும். ட்ரை ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஒரு க்ரீம் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸாக போனாலும் போதும். இல்லாட்டி ஜெல் பேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் கொமிடோஜெனிக்காக இருக்கணும். பெட்டராக வந்துட்டு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா, அதுவும் வெயிலில் போகும்போது, ஒரு குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணும்போது, ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க, ஸ்விம்மிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனாக இருந்தால் இன்னும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டேனிங்லேருந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் பேசிக்கான ஸ்கின் கேர். ஸோ இது ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ வந்துட்டு ஃபேஸ் பார்த்தாச்சு. பாடி எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்பர் 1, 2 வாட்டி குளிக்கணும். காத்தால ஒரு வாட்டி, ராத்திரி ஒரு வாட்டி. கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும். வேர்வை வரவங்களா இருந்தீங்கன்னா அந்த வேர்வை அங்கேயே தங்க விடாமல் ப்ராப்பராக வாஷ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஜிம் போகிறீங்கன்னா ஜிம் போயிட்டு வந்து கண்டிப்பாக குளிக்க மறந்துடாதீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சாய்ஸ் ஆஃப் கிளாத்திங்ஸ், அதுவுமே ரொம்ப காட்டன் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே சொல்கிறது தான். லிலன் சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீதபிள் ஃபேப்ரிக்காக இருக்கணும் பேசிக்கலாக, அவ்வளோதான். அதுக்காக புதுசாக போய் வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேப்பு, ஹேட்டு, ஸ்கார்வ்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இந்த சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம். அம்ப்ரெல்லா ரொம்ப ரொம்ப முக்கியம். நவ் கம்மிங் ஆன் டு ஹேர். வாஷ் பண்ணுறதுல வந்துட்டு டெய்லி வாஷ் பண்ணணுமா, இல்லாட்டி எப்படி வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணவே கூடாதா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. நிறைய இருக்குது, விதவிதமாக இருக்குது. பட் நம்ம பேசிக்காக பார்ப்போம். ஆயிலி ஹேர், ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க ரொம்ப வாஷ் பண்ண அடுத்த நாளே வந்துட்டு க்ரீஸி ஆகிடுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாரத்துக்கு மினிமம் 3 times, மேக்ஸிமம் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டெய்லி நீங்கள் விளையாட போகிறீங்க, டெய்லி ஸ்வெட் ஆகுது அப்படிங்கிறவங்க இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா டெய்லி கூட நீங்கள் தலை குளிக்கலாம். பட்
வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்துட்டு ஹேரை வந்துட்டு கண்டிஷன் பண்ணுறத மறந்துடாதீங்க. ஏன்னா டெய்லி தலை குளிக்கிறதுனால ஹேர் தான் கொஞ்சம் ட்ரை ஆக போகுது. அதனால் நீங்கள் அந்த கண்டிஷனிங்காக வந்துட்டு நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி தலை குளிச்சுக்கலாம். நவ் ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க வாரத்துக்கு வந்துட்டு 2 to 3 டைம்ஸ் குளிச்சா மட்டும் போதும். நவ் எந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? ஆயிலி ஸ்கேல்ப்பு, ரொம்ப டர்ட்லாம் அக்யூமுலேட் ஆகுது, ரொம்ப க்ரீஸி ஆகுதுன்னா கிளாரிஃபைங் ஷாம்புன்னு சொல்லிட்டு வருது. ஊற்றினாலே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஷாம்பூஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா கண்டிஷனிங் ஷாம்பூஸ் நிறையா வருது மார்க்கெட்டில், அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் சப்போஸ் ஆயிலி ஸ்கேல்ப், தின்னான ஹேரு, ரொம்ப வந்துட்டு அப்படியே அடங்கிடுது டக்குன்னு அப்படின்னா அந்த மாதிரி ஹேருக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஃப்ளூயிட் பேஸ்டு சீரம்ஸ் மாதிரி நிறையா இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் திக்கர் கர்லி ஹேர்னா கொஞ்சம் க்ரீம் பேஸ்டாக கொஞ்சம் திக்கரான சிரம்ஸ், கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் சிரம்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். முடிஞ்சிடுச்சுல்ல? Now coming on to what are the skin summer foods? அதை தான் ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக தண்ணியை தவிர வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநீர் இருக்குது, நொங்கு இருக்குது, பட்டர் மில்க் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு ஃப்ரூட் பவுல் அப்படின்னு நீங்களே வந்துட்டு டெய்லி கலராக வந்துட்டு கலர்ட் வெஜிடபிள்ஸ், நல்லா ஹைலி கலர்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு சீசனல் ஃபுட்ஸ் வந்துட்டு சாப்பிடலாம். அந்த சீசனல் ஃபுட்ஸ் சாப்பிடும் போது ஆல்வேஸ் ரிமெம்பர், நிறையாவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிடாமல் இருக்கவும் வேண்டாம். நிறைய சாப்பிட உங்களுக்கு வந்துட்டு ஹீட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்களா, பேசிக்கலாக உங்கள் பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும். அதுவே வந்து புதுசாக ஆக்னே வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஒரு ரெகுலரான லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட ஹேபிட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாலே அதுதான் ஒரு சீசன் பேஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் தட் யூ கேன் ஃபாலோ ஃபார் யோர் ஸ்கின். ஸோ இப்போ சம்மரே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டல்ல, நீங்களே இனிமேல் டைசெக்ட் பண்ணி எது நம்மளுக்கு வேணும் எதுக்கு நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சம்மர் ஃபுட்ஸ், சம்மர் ஹேபிட்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க வித்தவுட் எனி ஹேசல்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.